ஹே கைஸ், இந்த எத்திக்கல் ஹேக்கிங் சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இங்க இருக்கக்கூடிய கியூஆர் கோடு. இந்த கியூஆர் கோடு இருக்கு பாத்தீங்களா? இந்த கியூஆர் கோடை யூஸ் பண்ணி எப்படி நான் இந்த இன்ஸ்டாகிராம் ஐடியா ஃபுல்லாவே ரிமோட் ஆக்சஸ் எடுத்திருக்கேன் அப்படிங்கறதான் ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்க போறோம். இதுல நான் என்னென்ன ஆக்சஸ் எடுத்திருக்கேங்கிறத காமிச்சேன்னா, ஃபர்ஸ்ட் என்னால ஹோம் ஸ்கிரீன் வந்து கம்ப்ளீட்டாவே ஆக்சஸ் பண்ண முடியுது. அதுக்கப்புறம் ரீல்ஸ் பேஜ் என்னால கம்ப்ளீட்டாவே ஆக்சஸ் பண்ண முடியுது. நெக்ஸ்ட் சர்ச்சுமே என்னால கம்ப்ளீட்டாவே ஆக்சஸ் பண்ண முடியுது. அதே மாதிரி அவங்களோட சேட்ஸ் எல்லாத்தையுமே என்னால லைவா பார்க்க முடியும். அவங்க யாரை ஃபாலோ பண்றாங்கிற அந்த ஃபாலோவர்ஸை என்னால சேஞ்சஸ் பண்ணவும் முடியுது, பார்க்கவும் முடியுது. அந்த அளவுக்கு இது வந்து பவர்ஃபுல்லான ஆக்சஸை எடுத்து கொடுத்துருக்கு. இது வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும் எடுத்துக்கோங்க, யாரும் இதை மிஸ்யூஸ் பண்ண வேணாம். அதே மாதிரி நம்ம சேனல்ல புதுசா பாக்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் டெய்லி போடக்கூடிய எத்திக்கல் ஹேக்கிங் சீரிஸ் உங்களுக்கு கரெக்டா வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து ரெடி பண்ணலாம். அதனால நான் வந்து இங்க இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த கியூஆர் கோடையுமே வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். அடுத்ததான் இங்க இருக்கக்கூடிய டெர்மினலே வந்துமே நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். அப்பதான் நான் வந்து ஃபுல்லாவே ஃபர்ஸ்ட்ல இருந்து கொண்டு வர முடியும். ஸோ நான் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ எல்லாமே க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ ஃப்ரெஷ்ஷா டெர்மினலை ஓப்பன் பண்ணிக்கலாம். கைஸ், அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோக்கு நிறைய ஹைப் பாயிண்ட்ஸ் கொடுங்க. இப்பெல்லாம் வியூஸே நிறைய போக மாட்டேங்குது. இப்படி போனா நான் வீடியோ போடுறதே வேஸ்ட்டுங்கிற மாதிரி இருக்கு. அதனால முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் ஹை பாயிண்ட்ஸ் கொடுத்து வியூஸ் அதிகமா இன்க்ரீஸ் வர மாதிரி பண்ணீங்கன்னா தான் என்னால வீடியோஸ் வந்து கண்டினியூவா கொடுக்க முடியும். ஏன்னா டைம் வேஸ்ட் ஆகக்கூடாது. அதனாலதான் நான் சொல்றேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து இதுக்காக ஒரு டூலை இன்ஸ்டால் பண்ண போறோம். அந்த டூல் பேர் தான் வந்து மெடுசா ஃபிஷர். இந்த டூலை வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ண போறோம் இன்ஸ்டால் பண்ணிட்டு. ஸோ யாரும் இதை வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்கேஸ் ஸ்கிப் பண்ணீங்கன்னா இது எப்படி கஸ்டமைஸ் பண்றோங்கிறது உங்களுக்கு புரியாமலே போயிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இது வந்து கரெக்டா ஒர்க் ஆகாது. அதனால வந்து இதை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ கண்ட்ரோல் ஷிஃப்ட் V கொடுத்து பேஸ்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி வந்து கிட் க்ளோன்ங்கிறத கொடுத்துருங்க. கிட் க்ளோன். ஓகே, இந்த கிட் க்ளோன்ங்கிறத கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த யூஆர்எல் பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் கொடுங்க. இது எதுக்காக நம்ம கொடுக்குறோம்னா, இந்த மெடுசா ஃபிஷர்ங்கிற டூலை வந்து இன்ஸ்டால் பண்றதுக்காக கொடுக்குறோம். இந்த இடத்துல இருக்கு பாத்தீங்க, இது வந்து பார்த்து இதுக்குள்ள இருக்கக்கூடிய இதுதான் வந்து ஃபைல். இதுக்குள்ள என்ன இருக்குன்னா நமக்கான டூலும் அதோட சப்போர்ட்டிவ் என்விரான்மெண்டல் ஃபைல்ஸும் இருக்கும். இதை ப்ராப்பரா இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ப்ராப்பரா டூல் செட்டப் ஆகும். இன்கேஸ் இது வந்து கரெக்டா இன்ஸ்டால் ஆகலைன்னா இந்த டூல் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ எல்லாத்தையும் வந்து கரெக்டா செக் பண்ணி பார்த்துட்டு இன்ஸ்டால் பண்ணுங்க. இதை நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து நான் திரும்ப இன்ஸ்டால் பண்ண போறதுல இதை நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இது வந்து ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிருக்கோம். அந்த ஃபோல்டர் நேம் தான் இது. இதுக்கு நான் என்ன கொடுத்துருக்கோம்னா, சிடிங்கிறது வந்து சேஞ்ச் டைரக்டரி. டெர்மினல் ஒர்க் பண்ணும்போது ஃபோல்டர்ஸ் நம்ம வந்து டைரக்டரின்னு சொல்லுவோம். அதனால வந்து இந்த டைரக்டரிக்குள்ள என்ன மாத்து, இந்த ஃபோல்டருக்குள்ள என்ன கொண்டு போ அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதுவும் என்ன வந்து இப்ப கொண்டு வந்துருச்சு. இப்ப இந்த இடத்துல இந்த ஃபோல்டருக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத காட்டு அப்படின்னு நான் சொல்றேன். அதுக்காக எல்எஸ் கொடுக்குறேன். இந்த இடத்துல நல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும், இங்க வந்து இது உங்களுக்கு வந்து ஒயிட் கலர்ல இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து இந்த ஃபைலும் ஒயிட் கலர் இருக்கும். எதுக்காகனா இது வந்து டெக்ஸ்ட் ஃபைலா இருக்கும் உங்ககிட்ட ஸ்டார்டிங் இன்ஸ்டா ஆகல. அதுக்கு நீங்க வந்து ஃபைல் பர்மிஷன் மாத்தினீங்கன்னா தான் இந்த மாதிரி கிரீன் கலருக்கு எக்ஸிக்யூட்டிவ் பர்மிஷனுக்கு மாறும். அதுக்கு எப்படி ஃபைல் ஃபார்மேட் மாத்தணும்னா, சிஹெச் மோடு கொடுத்து இந்த ஃபைல் நேமை கொடுத்து என்டர் பண்ணிடுங்க. இதை நான் ஆல்ரெடி சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ நான் திரும்ப சேஞ்ச் பண்ண போறதுல அதனால நான் இதுக்கு வந்து என்டர் கொடுக்கல. நீங்க வந்து இதை அப்படியே காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் கொடுத்துருங்க. முன்னாடி மட்டும் இதை ஆட் பண்ணிக்கோங்க. இதுல ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கொடுத்துட்டீங்கன்னா இது கரெக்டா பர்மிஷன் சேஞ்ச் ஆகாது, ஃபுல்லாவே டூல் கரெக்ட் ஆயிரும். ஸோ கேப்லா பண்ணுங்க. இதை நான் வந்து எரேஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் திரும்ப வந்து சிஹெச் மோடு கொடுத்துட்டு +X வந்து எக்ஸிக்யூட்டிவ் பர்மிஷன் மாத்திரக்காக இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த செட்டப் டாட் எஸ்ஹெச் இருக்கு பாத்தீங்களா, இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு இங்க பேஸ்ட் பண்ணிருங்க. இதுக்கும் நீங்க வந்து என்டர் கொடுத்துருங்க. நான் ஆல்ரெடி இது எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ நான் இதை வந்து என்டர் கொடுக்கல. இதையும் நான் வந்து எரேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து உங்களுக்கு திரும்ப ஒரு எல்எஸ் கமாண்ட் கொடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிரீன் கலர்ல தெரியும். ஆனா உங்களுக்கு வந்து இந்த ஒரு ஃபைல் இருக்காது. இது என்ன ஃபைல்ங்கிறத நான் போக போக சொல்றேன். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபைல் இந்த டூலோட சேர்த்து. ஏன்னா இது வழியா தான் நம்ம வந்து இன்ஸ்டாகிராம வந்து ஃபுல்லாவே கண்ட்ரோல் பண்ண போறோம். இப்ப நம்ம வந்து டூலை கரெக்டா செட்டப் பண்ணிட்டோம். இப்ப நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதை விட்டு ஃபர்ஸ்ட் வெளியே வந்துக்கலாம். இல்ல இதை வந்து நம்ம இப்படி வச்சுக்கலாம். இன்னொரு டெர்மினல் வந்து ஓபன் பண்ணிக்கலாம். இன்னொரு டெர்மினல் ஓபன் பண்ணிட்டு இங்க நம்ம என்ன பண்ண போறோம்னா, MSF நம்ம யூஸ் பண்ணி ஒரு பேலோட கிரியேட் பண்ண போறோம். இந்த இடத்துல இதோட ஃபாண்ட் சைஸை நான் வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். ஓகே, கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு வந்து கரெக்டா செட்டப் ஆயிடுச்சு. இந்த இடத்துல நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, MSF எனக்கு வந்து நீ ஒரு ஆண்ட்ராய்டுக்கு பேலோட கிரியேட் பண்ணும். அதாவது இந்த ஹைஃபன் பீக் மீனிங் என்னன்னா, பேலோட கிரியேட் பண்ணு. பேலோட தான் ஹைஃபனுக்கான மீனிங், ஹைஃபன் பீக்கான மீனிங். அது என்ன டிவைஸ்னா ஆண்ட்ராய்டுக்கு. அது மெட்ரோபிளோட ரிவர்ஸ் TCP கனெக்ஷன் எடுத்துக்கூடு. அதுக்கப்புறம் இது வந்து என் சிஸ்டமோட ஐபி. எதனால இந்த சிஸ்டம் ஐபி கொடுத்துருக்கோம்னா, அப்பதான் என்னால வந்து இந்த ஐபி வச்சு என்னால அந்த இன்ஸ்டாகிராம் ஐடியா ஆக்சஸ் பண்ண முடியும். அதனால தான் நான் வந்து இந்த இடத்துல ஐபி அட்ரஸ் என்னால கொடுத்துருக்கேன். நீங்க வந்து எந்த சிஸ்டம் வழியா அந்த இன்ஸ்டாகிராம் ஆக்சஸ் பண்ணணுமோ அந்த ஐபி வந்து நீங்க கரெக்டா கொடுத்துருங்க. ஐபி மாத்தி கொடுத்துட்டீங்கன்னா ஒர்க் ஆகாது. அதையும் நான் சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் எல்போர்ட்ல வந்து நீங்க எல்போர்ட்ங்கிறது வந்து ஒரு போர்ட் நம்பர். அது எதுக்காகனா, இந்த சர்வீசஸ் வந்து ஒரு டோர் வழியா வெளியே வரும்.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, இது வந்து ஒரு கேஜுக்குள்ள இருக்கு. அந்த கேஜோட டோர் நம்பர் தான் இந்த போர்ட் நம்பர். இந்த போர்ட் நம்பர் நீங்க இதே கொடுத்துக்கோங்க, மாத்தி கொடுக்க வேணாம். ஏன்னா மாத்தி கொடுத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதுல நீங்க வேற ஏதாவது சர்வீசஸ் ரன் பண்ணிட்டு இருப்பீங்க, அது உங்களுக்கு தெரியாம கூட இருக்கலாம். அதனால நீங்க வந்து இதே போர்ட் நம்பர் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இது எல்லாத்தையும் நான் வந்து போக போக சொல்றேன். இது அப்படியே விட்டுருங்க. இது எங்க நம்ம ஃபைல்ல சேவ் பண்றோம், அதாவது இந்த அவுட்புட் வந்து நான் எங்க சேவ் பண்ணேன்னா ஹோம்ங்கிற ஒரு ஃபோல்டர், அதுக்குள்ள நல்லுங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்கு, அதுக்குள்ள பேலோட்ஸ் இருக்கு. அதுல நான் வந்து இந்த இடத்துல இந்த நேம்ல நான் கிரியேட் பண்ணல. இது நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்தனால இந்த நேம்ல இருக்கு. இந்த நேம் விட்டுருங்க. நம்ம இந்த இடத்துல ஆல்ரெடி பர்ஃபெக்ட்னு சொல்லி நம்ம கிரியேட் பண்ணிப்போம். அந்த நேம் கொடுத்துட்டு என்டர் பண்ணிங்க. இங்க நேம் மேட்ரு கிடையாது, நீங்க என்ன நேம் வேணாலும் வச்சுக்கலாம். இந்த கமெண்ட்டை கரெக்டா கொடுத்துருங்க. இன்கேஸ் இந்த கமெண்ட் நீங்க மாத்தி கொடுத்துட்டீங்கன்னா ஒர்க் ஆகாது. அதை நான் மறுபடியும் சொல்லிடுறேன். இப்ப நம்ம வந்து இந்த இதை விட்டு எக்ஸிட் ஆயிடலாம். சாரி, சிடி கொடுத்து நான் வெளியே வந்துக்கிறேன் இந்த ஃபோல்டர்ல இருந்து. இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இங்க வந்துடலாம். இங்க வந்துட்டு இந்த டூலை ரன் பண்ண போறோம். இந்த டூல் நம்ம ரன் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இது நல்லா பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் தெரியும். இந்த இடத்துல .sh இருக்கும். இப்ப நீங்க அந்த இடத்துல வந்து கேட்கலாம், நான் வந்து அவுட்புட் வந்து வேற ஒரு ஃபோல்டர் தானே இது பேஸ்ட் பண்ணி வச்சிருந்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை நீங்க வந்து காப்பி பண்ணிட்டு வந்து இதுல பேஸ்ட் பண்ணிக்கணும். நான் போக போக சொல்றேன் இருங்க. இப்ப இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, பேஷ் கமெண்ட் கொடுக்கணும். பேஷ் எதுக்காக நான் கொடுக்குறேன் அப்படின்னா, இது வந்து SH மேக் பண்ணது, ஷெல் ஸ்கிரிப்டிங் வழியா மேக் பண்ணிருக்க டூல். ஸோ அதை ரன் பண்றதுக்கு நமக்கு வந்து பேஷ்ங்கிற முன்னாடி இருக்கக்கூடிய கம்பைலர் தேவை. இதை யூஸ் பண்ணி தான் நீங்க வந்து இதை ரன் பண்ண முடியும். ஸோ இதை கொடுத்துட்டு என்டர் பண்ணிருங்க. என்டர் பண்ணிட்டீங்கன்னா நார்மலா எப்பவும் போல வர மாதிரி தான் ஒரு பேனர்ஸ். இதெல்லாம் நீங்க அப்படியே விட்டுருங்க. இங்க வந்து நம்பர் 1 சூஸ் பண்ணுங்க. ஏன்னா இன்ஸ்டாகிராம்குள்ள தான் நம்ம வந்து கஸ்டமைசேஷன் பண்ணிருக்கோம். ஸோ நம்பர் 1 கொடுத்துருங்க. நம்பர் 1 கொடுத்துட்டு இதுல வந்து ஹோஸ்ட் என்ன பண்றது, அதாவது உங்க சிஸ்டமே நீங்க வந்து ஹோஸ்டா மாத்திக்கிறீங்களா அப்படின்னு கேக்குது. எதுக்காகனா, இப்ப வந்து நமக்கு ஒரு பப்ளிக் சர்வர் தேவை. அந்த பப்ளிக் சர்வர் இருந்தாதான் நம்மளால இன்ஸ்டா ஐடி வந்து எங்க இருந்தாலும் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதனாலதான் கேக்குது. இதுக்கு வந்து நீங்க லோக்கல் ஹோஸ்ட் மாத்துறீங்களா அப்படின்னு கேக்குது. இந்த லோக்கல் ஹோஸ்டால என்ன பண்ண முடியும்னா, நம்மளோட நெட்வொர்க்ல இருக்கிறத மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதை நம்ம எப்படி பப்ளிக்கா மாத்தணுங்கிறத நான் போக போக சொல்றேன். இப்ப இதுல வந்து நம்ம ஒன்னே சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் போர்ட் நம்பர் நீங்க கஸ்டமைஸ் பண்றீங்களா அப்படின்னு கேக்குது. நான் வந்து எந்த ஒரு கஸ்டமைசேஷனும் பண்ணல. ஸோ இதுக்கு வந்து N கொடுத்துறேன். N ஃபார் நோ. அதுக்கடுத்து நீங்க வந்து என்ன போர்ட் நம்பர் கொடுத்துருக்கீங்க, என்டர் த போர்ட் நம்பர் வைக்குது. மேல இருக்க அதே 555 கொடுத்துட்டு என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி QR ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். இதை நீங்க அப்படியே ஹோல்டு பண்ணுங்க. இந்த இடத்துக்கு வந்துருங்க. இப்ப இந்த இடத்துல நான் சொல்றேன். இப்ப இங்க ஒரு LS கமெண்ட் திருத்தலாம். இப்போ சாரி, இது நம்ம வந்து வேற ஒரு ஃபோல்டருக்குள்ள இருக்கும். இது நான் வந்து திரும்ப மாத்திக்கிறேங்க. ஓகே, மெடிசா ஃபிஷர்ங்கிற அந்த ஃபோல்டருக்குள்ள வந்துடலாம். கிளியர் பண்ணிடுறேன். கிளியர் பண்ணிட்டு ஒரு LS கமெண்ட் இருக்கலாம். அப்பதான் வந்து உங்களுக்கு இன்னும் கிளியரா தெரியும். ஓகே, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல நம்ம வந்து கிரியேட் பண்ண அந்த APK ஃபைல் ரெடியா இருக்கு. ஓகேவா? இதுல நம்ம நெக்ஸ்ட் கஸ்டமைசேஷன் எங்க பண்ணிருக்கோம்னா, இந்த Z ஃபிஷரோட SSH இதுலயே வந்து ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணிருக்கோம். இந்த ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே நான் வந்து மெம்பர்ஷிப்ல வந்து ஆட் பண்றேன். யூடியூபோட மெம்பர்ஷிப் வந்து பென்டெஸ்ட் L1 இருக்கு பாத்தீங்களா, அதில் நான் ஸ்கிரிப்டோட ஆட் பண்றேன். இப்போ நம்ம வந்து இதோட நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ்ல போயிடலாம். இப்போ நம்ம இந்த பேலோட என்ன பண்ணணும்னா, டைரக்டா மொபைல்குள்ள என்டர் ஆகும். மொபைல்குள்ள என்டர் ஆனதும் இன்ஸ்டாகிராம் ஆக்சஸ் மட்டும் ஆக்சஸ் பண்ணும். இன்ஸ்டாகிராம் வந்து ரன் ஆகக்கூடிய ஃபோல்டர் பாத்துக்குள்ள செட்டப் ஆயிரும். இதுவே போயிட்டு செட்டப் ஆயிட்டு இப்போ இந்த QR கோட் வழியா நமக்கு கனெக்ஷன் எடுத்து கொடுக்கும். இப்போ இந்த QR வழியா நம்ம கனெக்ஷன் எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம வந்து மொபைல் எடுத்துக்கணும். மொபைல் எடுத்து இந்த QR ஸ்கேன் பண்ணணும். வெயிட் பண்ணுங்க, நான் இப்போ ஸ்கேன் பண்றேன். இங்க இந்த QR கோட் ஸ்கேன் பண்றதுக்கு இதுக்கு நீங்க எதுல வந்தாலும் ஸ்கேன் பண்ணா, நான் வந்து குரோம் ப்ரௌசர்ல லென்ஸ் வச்சே ஸ்கேன் பண்றேன். ஏன்னா இது கொஞ்சம் ஓல்டு மாடல் மொபைல், அதனால நம்ம வந்துட்டு ஸ்கேனர் வந்து அதுலதான் ஸ்கேன் பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ வெயிட் பண்ணுங்க. இப்போ நான் வந்து இதை ஸ்கேன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதை ஸ்கேன் பண்ணது இதை வந்து ஃபுல் ஸ்கிரீன் வச்சுக்கோங்க எப்போதுமே. ஏன்னா ஆஃப் ஸ்கிரீன் வச்சீங்கன்னா QR கோட் வந்து கரெக்டா தெரியாது. இது நான் ஆல்ரெடி டெஸ்ட் பண்ணதுனால மேல ஒரு QR கோட் இருக்கு. அதை நீங்க எதுவும் திங்க் பண்ண வேணாம், என்ன 2 QR கோட் இருக்குங்கிறதெல்லாம் பார்க்க வேணாம். இதை ஃப்ரீயா விட்டுருங்க. இந்த இடத்துல வந்துட்டு அது ஸ்கேன் ஆனதும் அந்த மொபைலோட IP அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து டீட்டெயிலா கிடைக்க ஆரம்பிச்சிடும். இதை நீங்க விட்டுருங்க. இதை விட்டதுக்கு அப்புறம் இப்போ நமக்கு வந்து கனெக்ஷன்ஸ் கிடைச்சிருச்சு. அதாவது இன்ஸ்டாகிராம் ஆக்சஸ் வந்து நமக்கு கிடைச்சிருச்சு. இதை நம்ம விர்ச்சுவலா பார்க்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், விர்ச்சுவலா நம்ம ஒரு விஷயத்த பார்க்கணும்னா எந்த டூல் யூஸ் பண்ணுவோங்கிறது. இப்போ நம்ம அந்த டூல் வழியா தான் நம்ம இந்த கனெக்ஷனை யூஸ் பண்ண போறோம். இப்போ அந்த கமெண்டை எடுத்துறேன். ஓகே, இதுதான். இப்போ இது வழியா நம்ம வந்து கனெக்ஷன் எப்படி எடுக்கிறதுங்கிறத நான் சொல்றேன். லைவா எப்படி நம்ம வந்து பாக்குறதுங்கிறத சொல்றேன். வெயிட் பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துல உங்க சிஸ்டமோட பாஸ்வேர்ட் கொடுக்கணும். எதனாலனா, நீங்க வந்துட்டு ரூட் யூசரால ஆக்சஸ் பண்ணக்கூடிய சர்வீசஸ் எல்லாத்தையும் இங்க ஆக்சஸ் பண்ணிருக்கீங்க. அதனாலதான் வந்து இந்த இடத்துல சிஸ்டமோட பாஸ்வேர்டு கேக்குது. ஏன்னா நான் நார்மல் யூசர்ல இருக்கேன். இதே நான் ரூட் யூசர்ல இந்த என்ன பண்ணேன்னா, எனக்கு வந்து இந்த மாதிரி பாஸ்வேர்ட்லாம் கேட்காது. இப்போ நான் இதை கொடுத்துட்டு என்டர் பண்ணிடுறேன். என்டர் பண்ணதும் அந்த டூல் ரன் ஆக ஆரம்பிக்கும். சாரி, பாஸ்வேர்ட் தப்பா போட்டேன். ஓகே, இப்போ பாஸ்வேர்ட் கட் ஆயிடுச்சு.
இப்போ இந்த டூல் ரன் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல எக்ஸிட் கமெண்ட் கொடுங்க. எக்ஸிட் எதுக்காக கொடுக்குறீங்கன்னா அந்த ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே கரெக்டா செட்டப் ஆகி ரன் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணுங்க. ஏடிபி கனெக்ஷன் கிடைச்சதும் அந்த ஸ்கிரிப்டோட ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போ சக்சஸ்ஃபுல்லி கனெக்டட்ங்கிற மாதிரி உங்களுக்கு வரும் ஆப்ஷன்ஸ். அதே மாதிரி அந்த ஐபி எல்லாமே வரும். இப்போ உங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராம் லைவ் வந்துடும். இப்போ இதுல இருந்து வெளியே போக ட்ரை பண்ணீங்கனாலும் உங்களால வெளியே போக முடியாது. ஏன்னா இது வந்து இன்ஸ்டாகிராம் ஆக்சஸ் மட்டும்தான் எடுத்து தரும். மொத்த மொபைல உங்களுக்கு வந்து ஆக்சஸ் எடுத்து தராது. அதுக்கு நம்ம வந்து வேற சில ஸ்கிரிப்ட்ஸ் ரைட் பண்ற மாதிரி இருக்கும். அதை நான் அடுத்தடுத்த வீடியோல சொல்றேன். கைஸ், இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் அதுக்கு ரிப்ளை பண்றேன். அதே மாதிரி உங்களுக்கு இன்னொன்னு என்னன்னா, நீங்க வந்து எத்திக்கல் ஹேக்கிங்க நான் சொன்னதான் எத்திக்கல் ஹேக்கிங் டீப்பா கத்துக்கணும்னா பென்டெஸ்ட் L1ங்கிற ஒரு மெம்பர்ஷிப் இருக்கு. அதுல வந்துட்டு காஸ்ட் வந்து 390 நம்ம வச்சிருக்கோம். அதுல நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து இதோட இன்னும் டீப்பா நான் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறேன். இப்ப நான் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து அதுல போட ஆரம்பிச்சிட்டு இருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப என்ன அதுல வீடியோ இருக்குன்னா, ஒரு ஃப்ரெஷரா நான் பென்டெஸ்டா எப்படி வந்து ஜாப் கெட் பண்றது, என்னோட ரெஸ்யூம் எப்படி ரெடி பண்றது, அதுல என்னென்ன கண்டென்ட் ஆட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு டீடைல் வீடியோ அதுல இருக்கு. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பர்சனலா ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் இது புரியல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல என்னால கேட்க முடியலன்னா நீங்க வந்து இதுல கேளுங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி இந்த இடத்துல தரேன், null_cy. இது என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி. இதுக்கு நீங்க எப்ப வேணாலும் டிஎம் பண்ணலாம். கண்டிப்பா நான் இதுக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். அதே மாதிரி நெக்ஸ்ட் எதை பத்தின வீடியோ வேணும்ங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம மேக் பண்ணிடலாம். கைஸ், முடிச்ச வரைக்கும் இந்த வீடியோக்கு நிறைய ஹைப் ஸ்கோர் கொடுங்க, லைக்ஸ் நிறைய கொடுங்க, அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ் அதிகமா பண்ணுங்க. ஏன்னா இப்பெல்லாம் வியூஸ் போக மாட்டேங்குது. ஸோ நீங்க முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் அதிகம் பண்ணுங்க. அப்பதான் நம்மளால இன்னும் நிறைய வீடியோஸை மேக் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.